Hi, good days, Vanakkam. Welcome back to Selvi Academy. Today we are going to see 5th standard science term 1 workbook answer தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3.1ல் ஐ கேன் ஃபில் த கரெக்ட் எனர்ஜி ஃபார்ம் ஃபார் த பிக்சர்ஸ் கொடுத்துருக்க பிக்சர்ஸில் எது ஹைனடிக் எனர்ஜி எது பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி மீன்ஸ் நிலையாற்றல், ஹைனடிக் எனர்ஜி மீன்ஸ் இயக்க ஆற்றல். ஸோ இந்த பிக்சர்ஸில் எது நிலையாற்றல் எது இயக்க ஆற்றல் சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், ஹைனடிக் எனர்ஜி. இல்லை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பால் வந்து பிடிக்க போகிறாங்க. ஸோ ஹைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றலில் அவங்க இருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது சேம் ஹைனடிக் எனர்ஜி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. ஸோ சிட்டிங் பொசிஷனில். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றலில் அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைனடிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைனடிக் எனர்ஜி அகெயின் ஹைனடிக் எனர்ஜி அகெயின் ஹைனடிக் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைனடிக் எனர்ஜியில் இருக்குது, இயக்க நிலையில் இருக்குது. ஸோ இந்த ஒன் பிக்சர் மட்டும் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இருக்குது. ஸோ இது வந்து நிலையாற்றல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3.2ல் I can put the further pictures representing kinetic energy. இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பிக்சர்ஸில் எது வந்து ஹைனடிக் எனர்ஜி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸு, விண்டுமில், மிஷின் பார்த்தீங்கன்னா ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஹைனடிக் எனர்ஜி இயக்க நிலையில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3.3ல் பார்த்தீங்கன்னா ஐ கேன் சேட் த ராங் பர், அதாவது தவறான ஜோடிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மூவிங் பஸ் ஆன் தட் ரோட்டு மேலே பஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஹைனடிக் எனர்ஜி. ஸோ இது கரெக்டு. வாட்டர் ஸ்டோர்டு இன் த டேமில் வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது, அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இதுவும் கரெக்டான பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஹைட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஹைட் வந்து பறந்துட்டுருக்கு, ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஹைனடிக் எனர்ஜி தான் வரும். ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராங்கான பேர். இதுக்கு வந்து அப்புறம் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபாலிங் ஃப்ரம் ஏ ட்ரீ, மரத்திலிருந்து இலைகள் வந்து என்ன பண்ணிட்டு உதிர்ந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஹைனடிக் எனர்ஜி. ஸோ இது ஒன்று மட்டும் தான் ராங் பேர். நீங்கள் டிக் பண்ணிட்டு இங்கே வந்து கலர்ஸ் ஆட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.4ல் ஐ கேன் கிளாஸிஃபை அக்கார்டிங் டு த எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணி எந்த சென்டென்ஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வரும், எது ஹைனடிக் எனர்ஜியில் வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஏ பேரட் சிட்டிங் ஆன் ஏ ட்ரீ, பேரட் வந்து மரத்து மேலே உட்காந்துட்ருக்கு. ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் டாக் வந்து தூங்கிட்டுருக்கு. ஸோ இதுவும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டேபிள் இந்த கிளாஸ் ரூமில் டேபிள் இருக்குது. ஸோ இதுவும் இது எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நம்ம ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைனடிக் எனர்ஜியில் எசோவிங் ட்ரீ பிரான்ச், மரத்திலேருந்து கிளைகள் வந்து அசைஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் எலக்ட்ரிக் ஃபேன் வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ இது ஹைனடிக் எனர்ஜி. எ ஸ்டூடெண்ட் ரைடிங் ஆன் ஏ பைசைக்கிள்ஸ், பசங்கள்லாம் சைக்கிள் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஹைனடிக் எனர்ஜியில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5ல் ஐ கேன் புட் டிக் ஃபார் த ஆப்ஜெக்ட் விச் நீட் விண்ட் எனர்ஜி. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து விண்ட் எனர்ஜி வந்து தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு டிக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து விண்ட் எனர்ஜி வந்து கண்டிப்பாக தேவை. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஹைட்டுக்கு கண்டிப்பாக விண்ட் எனர்ஜி தேவை. ஸோ விண்ட் மில்லுக்கு வந்து நம்மளுக்கு விண்ட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இது எல்லாமே விண்ட் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.6ல் ஐ கேன் read the following statement and find out whether they are true or false. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரீட் பண்ணிவிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி possessed by the wind is known as wind energy. ஸோ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஹீட் cannot be produced by ஃப்ரிக்ஷனால் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், உராவின் மூலமாக வந்து நம்மளுக்கு சூடாகும். ஆனால் இங்கே வந்து சூடாகாதுன்னு சொல்லியிருக்காங்க, cannot be சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ வரணும், ஃபால்ஸ். ஸோ cannot be கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நம்ம இங்கே ட்ரூ எழுதிக்கலாம். ஆனால் இங்கே cannot be produced by bricks-ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபால்ஸ் ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி இஸ் த மூன். இல்லை பார்த்தீங்கன்னா
பிரைமரி சோர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்னு தான் வரணும், ஆனால் இங்கே மூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி இஸ் ஆல்சோ ரிலீஸ்டு த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன். எஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ட்ரூ. wind energy can be used for bring of underground water. ஸோ wind energy யூஸ் பண்ணி தான் நம்ம அண்டர்கிரவுண்ட்லேருந்து வாட்டர் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இது ட்ரூ. ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.7ல் ஐ கேன் கனெக்ட் த ஆப்ஜெக்ட் வித் எனர்ஜி சோர்ஸஸ். இந்த பிக்சரும் கரெக்டான எனர்ஜி சோர்ஸஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 3.8ல் ஐ கேன் புட் டிக் mark the ones that function with wind energy alone. இதில் பார்த்தீங்கன்னா wind எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம டிக் மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து wind எனர்ஜி தேவைப்படும். ஸோ இதுக்கு wind எனர்ஜி தேவைப்படும், இதுக்கு wind எனர்ஜி தேவைப்படும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். இது வந்து wind எனர்ஜி தேவைப்படாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.9ல் ஐ கேன் ரைட் த எனர்ஜி ரிலேட்டட் டு த பிக்சர்ஸ். ஸோ இந்த பிக்சருக்கு ரிலேட்டடான நீங்கள் எனர்ஜி வந்து ரைட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ கரண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை என்ன பண்ண முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பிக்சர் பார்த்து கரெக்டான ஆன்சர் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.10ல் சில பார்த்தீங்கன்னா 3.10ல் ஐ கேன் மேட்ச் த uses of light energy. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் டி. செகண்ட் பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் பிளான்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீயிங் ஆப்ஜெக்ட். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3.11ல் ஐ கேன் ரைட் த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த ஃபாலோவிங் அப்ளையன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபேன் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியிலேருந்து அது எதுவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிலையாற்றலிருந்து இயக்காற்றில் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியிலேருந்து லைட் எனர்ஜியாக வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியிலேருந்து ஹீட் எனர்ஜியாக வந்து ஸோ இந்த அயன் பாக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியிலேருந்து லைட் எனர்ஜியாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 3.12ல் பார்த்தீங்கன்னா ஐ கேன் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பிக்சர்ஸை பார்த்து கீழே கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ளையன்ஸ் தட் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு கைனடிக் எனர்ஜி. இல்லை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பிக்சர்ஸில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷின் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன். ஸோ இதுவும் என்ன பண்ணும், யூஸ் பண்ணும்போது அது கைனடிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ளையன்ஸ் தட் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு லைட் எனர்ஜி. சில பார்த்தீங்கன்னா எந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ டிவி. ஸோ டிவியை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒளி கிடைக்கும் இல்லையா? ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இது நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து லைட் எனர்ஜியாக வந்து அது கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லேம்ப். ஸோ இதுவும் வந்து என்னது, நம்ம யூஸ் பண்ணும்போது ஒளி கிடைக்கும். ஸோ லைட் எனர்ஜிக்கு வந்து நம்ம கன்வெர்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த அப்ளையன்ஸ் தட் கிவ்ஸ் கெமிக்கல் எனர்ஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது கெமிக்கல் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க பிக்சர்ஸில். ஸோ ரிமோட் வந்து கெமிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் தட் யூ ஹாவ் இன் யுவர் ஹோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிக்சர்ஸில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபேனு, எலக்ட்ரிக்கல் லம்ப். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் யூ நோ விச் ஆர் நாட் இன் த பிக்சர்ஸ். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற பிக்சர்ஸில்
இல்லை அது இல்லாதது உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இருந்தால் அதை வந்து கீழே ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸில் இல்லாது எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, கிளாத் ட்ரையர், எலக்ட்ரிக் ஹெட்டில், ஏர் கண்டிஷனர். ஸோ இது எல்லாமே சில வீட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். 3.13 பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஐ கேன் கம் வித் அ லிஸ்ட் ஆஃப் பிளேஸ் வேர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் விண்டுமில், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அண்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற விண்டுமில், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அண்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து எந்த ஏரியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மேட்டூர், எண்ணூர், தேனி, கயத்தார், தூத்துக்குடி, ஸோ ஆரல்வாய், மொழி. ஸோ இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூவில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் சேட் இட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், சுரேஷ் த்ரூ எ பால் while playing cricket, the energy possessed by the ball is. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா kinetic எனர்ஜி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த பொட்டென்சியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் எ டேம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்டோர்டு இன் த ரிசர்வோயர் வரும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா kinetic எனர்ஜி ஆஃப் த வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு டேஷ் இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் பை மேக்கிங் த டோர்மின்ஸ் ரொட்டேட் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டென்சியல் எனர்ஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் பர்னிங் ஆஃப் ஃபியூவல் இஸ் டேஷ் ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கபிலன் wanted to fly his kite. His kite did not fly. What could be the reason for that? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நாட் எனஃப் விண்ட் ப்ளோ வரும். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஸோ இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா when Kavita was cooking, the cooking has got over. Which of the following should the choose of continuous hair cooking? இல்லை பார்த்தீங்கன்னா கவிதா சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் காலி ஆயிடுது. ஸோ அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எயித் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் லைட் எனர்ஜி. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. லைட் எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் பிளான்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட்டு. கண்டிப்பாக ஒளியாற்றல் வந்து நம்ம பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பேர் வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபேன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதுதான் கரெக்டான பேர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் சாயிலிங் ஷிப் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி, தெர்மல் பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஹீட் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங், பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.